நாங்கள்லாம் ஒன்றா சினிமாவில் சான்ஸ் தேடி சென்னைக்கு வந்தோம். அதெல்லாம் கடைசியாக நான் பாக்யராஜ் சார் கூட தீவினை போட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ், நானும் பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார் எல்லாரும் இருக்கிறோம் அந்த தீவினை போட்டு வெப் சீரிஸில். அப்போது நினச்சி பார்க்குறேன், 50 வருஷம் பழக்கம் பாக்யராஜ் சார். சடன் டெத்துங்கிறது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவரை இழந்த வாழ்ந்த அவருடைய குடும்பத்திற்கும் திரையுறவாக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். என்ன ஒரு திரைக்கதை மன்னன் புகழப்பட்டவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கலையுலக வாரிசுன்னு சொல்லப்பட்டவர். அந்த மாதிரி மிகப்பெரிய புகழை பெற்றவர் பாக்யராஜ் சார். அவருடைய வரவேற்க கொஞ்சம் வழி விடுங்க. இன்னைக்கு ஒரு பேர் அதிர்ச்சியான நாள். எங்கள் கலை குடும்பத்தில் இந்த 2 வாரத்தில் 2 பேரிழப்பு. அது எப்படி எங்களால் தாங்க ஒன்றும் தெரியலை. ஒன்று பாரதிராஜா அவர்கள், அடுத்து அவருடைய சிஷியரான பாக்யராஜ் அவர்கள். பாக்யராஜ் அப்படி அந்த ஒரு பெயர் தமிழ் திரையுலகம் இருக்க வரைக்கும் அந்த பெயர் நிலைச்சிருக்கும். நம்ம சும்மா ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர், ஒரு சாதனையாளர் அப்படின்னு சாதாரணமாக கடந்து போக முடியாது. அவர் தமிழ் திரையுலகில் ஒரு சரித்திரம். நாங்களாம் அவர் படத்தை பார்த்துட்டு நம்மளும் டேரக்டரெல்லாம் அப்படி ஒரு நம்பிக்கையோடு சென்னைக்கு வந்தோம். என்னை மாதிரி பல பேர் அவர் படத்தை பார்த்துட்டு தான் டேரக்டர் ஆசை வந்தது. இன்னொன்று 80களில் வெளியூர்லேருந்து இயக்குனராக கிளம்பி வந்த எல்லாருமே பாக்யராஜ் அஸ்டண்டாக சேர்ந்து வந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன். இவர்கிட்ட அஸ்டண்டாக சேர்ந்தால் தான் பெரிய டேரக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தவர். அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து பார்த்திபன், பாண்டியராஜன், இப்படி பல பேர் பெரிய இயக்குனர் ஆகியிருக்காங்க. 80களில் 90களில் உச்சம். இன்னொன்று அந்த நேரத்தில் கமலஹாசன், ரஜினிகாந்த் அப்படிங்கிற 2 மிகப்பெரிய உச்ச நடிகர்கள். அவங்க படத்தை வசூல் கொட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்து இடையில் ஒரு இயக்குனராக அவரே ஹீரோவாக நடித்து அவங்கள ஈக்குவல் சொல்லிட்டு அவங்க மேலேயே வசூலை பார்த்தவர். இன்னொன்று தமிழ் திரையுலகிலேயே பிஸ்னஸுங்கிறது 80 லட்சம் 80 லட்சம் அப்படி இருந்த காலகட்டத்தில் முதல் முறையாக 1 கோடி பிஸ்னஸ் பண்ணது பாக்யராஜோட படம் தான். அவருடைய தாவணி கனவுகள் 1 கோடி வசூலை தொட்டது. அதே மாதிரி இந்தியில் நிறைய போய் வெற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் பாக்யராஜ் சார். அப்போது சூப்பர் ஸ்டார் அந்த அமிதாப் பச்சன் உச்சத்தில் இருந்தார். ஆக்ரேஸ்தாங்கிற படம் இந்தியில் மிகப்பெரிய வசூல் அடைஞ்சது. அமிதாப் பச்சன் நடித்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த 10 படங்களில் அந்த ஆக்ரேஸ்தான் ஒன்று. திரைக்கதை மன்னர்பாங்க, திரைக்கதை மேதையம்பாங்க. எல்லா படத்துக்கும் முழு தகுதி உள்ளவர். இன்னொன்று இப்போ வர புது இயக்குநர்களாகட்டும் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம், திரைக்கதை கற்றுக்கணும்னா நம்ம வேறு எங்கேயும் படிக்க தேவையில்லை, இன்ஸ்டியூட்டுக்கு போக தேவையில்லை. பாக்யராஜோட ஒரு 10-15 படத்தை தொடர்ந்து பார்த்தாலே நமக்கு திரைக்கதை அறிவு வந்துடும். இந்த திரையுலகில் இங்கே எல்லாருக்குமே அவரை ஒர்க் பண்ணவங்களும் சரி, ஒர்க் பண்ணவங்க எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் மானசீக குரு யாருன்னா பாக்யராஜ் சார் தான். அவர் ஒர்க் பண்ண பார்த்திபன், பாண்டியராஜன் மட்டும் அவருக்கு சிஷியர் இல்லை. என்னைய மாதிரி நிறைய இயக்குநர்கள் அவருடைய சிஷியர்கள் தான். அவருடைய சேர எங்களால் சேர வாய்ப்பு இல்லை. தவிர ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது, அவரோட பலர் பாக்கியம். அதுவும் எழுத்தாளர் சங்கத்தில் ஒரு தலைவர் வந்ததுக்கப்புறம் அதே சங்கத்தில் நானும் செயற்குழு உறுப்பினராக பயணித்தேன். அவர் கூட அந்த பயணித்த காலம் ஆண்டவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். ஒரே ஒரு உண்மை தான், தமிழ் திரையுலகத்தின் மிகப்பெரிய வரலாறு பாக்யராஜன் பேர் என்றைக்கும் நிலைச்சிருக்கும். அவர் புகழ் என்றைக்கும் ஓங்கி இருக்கும். என்றைக்குமே அவர் படங்கள் வெற்றி படம் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் உதாரணமான படங்கள். அவர் ஆத்ம சாந்தி அடைய ஆண்டு வேண்டுகிறேன் என்று. எல்லோருக்கும் ரசிக பெருமக்கள் எல்லோருக்கும் வணக்கம். மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா பாக்யராஜ் அவர்கள்
இங்கு நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார். இது சினிமா உலகுக்கு மிகப்பெரிய இழப்பு. அவர் சாதாரண ஆள் இல்லை, மிகப்பெரிய லெஜண்ட் அவர். அவருடைய படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நான் வந்து ஆசைப்பட்டிருந்தேன். அது நிறைவேறாத போச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் எனது மனமார்ந்த கண்ணீர் அஞ்சலி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அன்பு என்னும் ஆலமரம் சாய்ந்தது, எங்கள் அன்பு ஐயா திரையுலகை மறந்தது. அன்பு என்னும் ஆலமரம் சாய்ந்தது, எங்கள் அன்பு ஐயா திரையுலகை மறந்தது. வாழும் வரை வாழ்ந்து விட்டு மறைந்தது, அன்பு நடிகர்களை அடியோடு பிரிந்தது. அன்பு என்னும் ஆலமரம் சாய்ந்தது, ஐயா பாக்யராஜ உடலும் இங்கு மறைந்தது. பாக்யராஜ் சார், அவர் கூட நான் வந்து ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைக்கல. பட் ஆனால் டைரக்டர் பாக்யராஜ் சார், அவர் கூட ஒர்க் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைக்கல. நான் வெறும் சீரியலில் வந்து ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவர் கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் அது நடக்காமல் போயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்டு சாந்தனு பிரதருக்கும் சரி, ஒய்ஃபுக்கும் சரி ரொம்ப இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவர் முதல் முறையாக பார்க்குறது நான் இந்த மாதிரி பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. நன்றி. வணக்கம். தமிழ்நாடு தமிழ் திரைப்பட உலகின் மிகப்பெரிய ஆளுமை. இந்திய துணைக்கண்டத்திலே அவரைப் போல ஒரு திரைக்கதை ஆசிரியர் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு பெரும் மேதை. அவருடைய திரைக்கதை முறையை பின்பற்றாது அவர் வருகைக்கு பிறகு எந்த படைப்பாளியும் இங்கு கிடையாது. திரைக்கதை இல்லை, ஒரு பல்கலைக்கழகம், அதில் படிக்காத மாணவர்களே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவர் எடுத்த படங்களிலெல்லாம் ஒவ்வொரு படங்களிலும் அவர் தொட்ட கதையும் அவர் திரையில் சொன்ன அந்த திரைக்கதை முறையும் பெரிய வரவேற்பை பெற்று பார்த்தவர்களெல்லாம் வியப்புக்கு ஆழ்த்திய காவியங்களை படைத்தார். எங்களுடைய அப்பா இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய முதல் மாணவனாக வந்து தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்து பெரும் உயரத்தை தொட்ட ஒரு பெருமகன் நம்முடைய ஐயா பாக்யராஜ் அவர்கள். செய்தி மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா சிலர் பொய்யா கூட செய்தியை பரப்புவாங்க, அப்படி இருந்திருக்கக்கூடாதான்னு மனம் எண்ணியது. நான் அண்மையில் எங்கள் அப்பா பாரதிராஜா அவர்கள் மரணத்துக்கு என் கூடவே அருகில் இருந்து குறிப்பாக தேனி வரைக்கும் வந்து இந்த இறுதி அடக்க நிகழ்வு வரை பங்கேற்று வந்தாங்க. காலையில் அதிகாலையில் நடைப்பயிற்சிக்கு போய் திரும்பி வந்து சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த துயர முடிவு நிகழ்ந்திருக்குது. அது பெரிய வருத்தத்தை தருது. தம்பி சாந்தனு வந்து நான் ஜெயிக்கணுங்கிறதான் அவருடைய கனவு. ஆனால் நான் ஜெயிக்க போகிறத பார்க்காமலே அப்பா போயிட்டாங்கன்னு அழும்போது உங்கள் மனசே பதறுது, ரொம்ப வலியை தருது. ஒரு மகத்தான ஒரு கலைஞனை, பழகுவதற்கு ஒரு எளிய இனிய மனிதரை நாம் இழந்திருப்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. ஐயா பாக்யராஜ் அவர்களை இழந்து வாடுகிற தம்பி சாந்தனுடைய குடும்பத்தினர்,
உறவினர்கள், நண்பர்கள், திரையுலகை சார்ந்த என்னுடைய அருமை உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஐயா பாக்கியராஜ் அவர்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை, புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். பாக்கியராஜ் சார் எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பாதையை போட்டு கொடுத்தவர். சினிமாவில் ஒரு பெரிய திரைக்கதை ஆசிரியர்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய வெற்றி படங்களில் வெள்ளி விழா படங்களை கொடுத்தவன்னு தெரியும். ஆனால் அவர் தான் நிறைய இயக்குனர்கள் நடிகராகிறதுக்கு முன்னோடியாக இருந்தவர். அதே மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர். எளிமையான திரைக்கதை, எளிமையான படங்கள், கிராமத்திலேருந்து வந்து கிராமத்தோட கதாபாத்திரங்களை நிறைய அவர் படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களை காமிச்சது அவர் தான். அதே மாதிரி அவரோட கடைசி காலங்களில் அவரோட ஈடுபாடு சினிமாவில் எழுத்தாளர்களை காப்பாற்றுறதுக்கு அவர் எழுத்தாளர் சங்கத்தின் மூலமாக அவர் செயல்பட்ட விதம் ரொம்ப பெருமைக்குரியது. ஆனால் இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு சடனாக இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்ன்றது எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் பாரதிராஜா சார், இப்போ அவரோட சிஷ்யன் பாக்கியராஜ் சார், 2 பேருமே எங்களோட பெரிய பிதாமகன்கள். 2 பேரையும் இழந்தது எங்களுக்கு ஒரு பெரிய சோகம், வருத்தம், இழப்பு, பாதையற்ற ஒரு இளைஞர்களாக நாங்கள் நிற்கிறோம். வணக்கம். கிட்டத்தட்ட 45 வருட நட்பில் இந்த குடும்பம் எங்களுக்கு. பாக்கியராஜ், பூர்ணிமா 2 பேர். அதில் ஒரு பகுதி இன்றைக்கி இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. சமாளிக்கவே முடியல, உள்ள இதை ஜீரணிச்சிக்கவே முடியல. இதை விதின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இப்போல்லாம் விதிக்கு கூட விதிமுறை இல்லாமல் போய்விட்டது. நான் அந்த விதியை வேண்டி கொடுக்கிறேன், கொஞ்ச நாள் விடுமுறை கொடுங்க. எங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரத்தனங்களை, மாணிக்கங்களை ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காதீங்க. இது உண்மையிலே தாங்க முடியாத ஒரு சம்பவம். திரு பாக்யராஜ் அவர்கள் ஒரு டைரக்டர் மறைந்தார், எழுத்தாளர் மறைந்தார், நடிகர் மறைந்தார் என்று சொல்லவே முடியாது. நான் சொல்கிறேன், உலகம் எங்கும் இருக்கும் தமிழர்கள் வீட்டில் அவரவர்கள் வீட்டிலே யாரோ தன் உறவுக்காரர் இறந்தார் என்கிற ஃபீலிங் தான் வரும். பாக்யராஜின் மனைவி செய்தியை கேட்டார். அப்படி தான் அவர் மனசில் இடம் பிடிச்சிருக்கார். ஒருத்தர் வீட்டில் இவங்க அண்ணா போயிட்டார், என் தம்பி போயிட்டார், எங்கள் மாமா போயிட்டான், என் மச்சான் போயிட்டான், எங்கள் தாத்தா போயிட்டான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் உண்மையிலேயே எங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தவர் திரு பாக்யராஜ். அந்த இடத்த பிடித்த தனி பெருமை திரு பாக்யராஜ் அவர்களுக்கு தான் இருக்குது. அது எப்படி அவர் தொட்ட உச்சத்துக்கும் அவர் பழகிற விதத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப சாதாரணமாக பழகுவார். வண்டர்ஃபுல் பர்சன். பூர்ணிமா அவர்களுக்கெல்லாம் எப்படி சமாதானம் சொல்கிறதுலே தெரியல. எனக்கும் என் மனைவிக்கும் கிட்டத்தட்ட 45 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. காலம் ஒன்று தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். நம் குடும்பத்தில் ஒருவர் இன்று மறைந்து விட்டார், இவ்வளவுதான் சொல்ல முடியும். திரு பாக்யராஜ் அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துயருற்றேன். நான் தற்போது சுற்றுப்பயணத்தில் இருப்பதால் உடனடியாக அவரை சென்று பார்க்கவோ இரங்கல் செய்தி அவர் குடும்பத்தாருக்கு தெரிவிக்கவோ இயலாத நிலையில் இருக்கிறேன். என்னுடன் ஆரம்ப காலத்தில் மிகவும் நெருங்கி பழகிய பாக்யராஜ் அவர்கள் மறைவு கேட்டு நான் மிகவும் வருந்துகிறேன். ஸ்க்ரீன் பிளே ரைட்டரில் மிகவும் இந்தியாவில் முதன்மையான இடத்தை வகிப்பவர். அவருடைய திடீர் மரணம் என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. உடனடியாக செய்தியை தெரிவிக்கவும் எனக்கு பயணத்தில் இருந்ததால் தெரிவிக்க இயலவில்லை. அவரை இழந்து வருந்தும் திருமதி பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். 17 நாட்கள் கழிந்திருக்கின்றன. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைந்து அதற்குள் தலையில் இன்னொரு இடி விழுந்திருக்கிறது. பாக்யராஜின் மறைவு. பாரதி ராஜாவை புதைத்த மண்ணின் ஈரம் இன்னும் காயவில்லை. அதற்குள்
பாக்யராஜின் உடலுக்கு நாம் தீமூட்ட வேண்டிய இடத்தில் காலம் நம்மை தள்ளியிருக்கிறது. பாக்யராஜின் மறைவு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பின் இழப்பு. பாக்யராஜை நீங்கள் ஒரு தனி மனிதனாக மட்டும் கருதிவிடக்கூடாது. அவர் ஒரு பன்முக கலைஞர், கதாசிரியர், எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், இசையமைப்பாளர், முடிந்தால் ஒரு பாடலாசிரியர், நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர். கொங்கு மண்டலத்திலே பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்து விளிம்பு நிலை மக்களின் எல்லா துயரங்களையும் அனுபவித்த ஒரு கலைஞன் தன் ஒரே உடம்புக்குள் இத்தனை அவதாரம் எடுத்து வைத்திருந்தார் என்பது பாக்யராஜுக்கு பெரிய பெருமை. இத்தனை திறமைகள் கொண்ட ஒரு கலைஞன் தமிழகத்தில், குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இன்னொருவன் தோன்றுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று நமக்கு தெரியாது. ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பாரதி ராஜா குருநாதர், பாக்யராஜ் சீடன். இந்த 2 பேருக்கும் உள்ள உறவு என்பது எத்தகையது என்பதை பல பேர் அறிந்திருக்க முடியாது. 16 வயதினிலே தொடங்கி வரிசையாக 5-6 வெற்றிகள், எல்லாம் வெள்ளி விழா படங்கள் பாரதி ராஜா தமிழ்நாட்டுக்கு வழங்கியதற்கு பாக்யராஜ் என்ற மூளைக்காரனின் உழைப்பு மிக 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 முக்கியம் என்பதை திரையுலகம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. திரைக்கதை என்ற அளவில் மட்டுமல்லாமல் வசனம் என்ற அளவில் பாக்யராஜின் வசனம் மிக மிக புதுமையானது. ஒருவன் கவிதை எழுதி கொண்டிருப்பான், காதலி வருவாள், அவன் எழுதிய கவிதைகளின் தாள்களை தரையில் வைத்திருப்பான். ஒரு மாடு கோமியம் பெய்யும், அது ஆறு மாதிரி வந்து அந்த கவிதைகளை எல்லாம் நனைத்துவிடும். அதற்காக மாட்டை சென்று அந்த கவிஞன் அடிப்பான். காதலி வருவாள், ஏன் மாட்டை அடிக்கிறாய் என்று கேட்பாள். இது அவருடைய திரைக்கதை. இந்த திரைக்கதைக்கு பிறகு ஒரு வசனம் வருகிறது. ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டதற்கு அந்த கவிஞன் சொல்லுகிறான், என் கவிதைகளை எல்லாம் அழித்து விட்டது. காதலி கேட்பாள், நீ ஏன் அழிகிற மாதிரி எழுதுற? ஒரு எழுத்தாளன் கவிஞன் எழுதினால் அழிகிற கவிதை எழுதக்கூடாது, அழிகிற எழுத்து எழுதக்கூடாது என்பதை இப்படி ஒரு பாமர மொழியில் சொல்லி வைத்திருப்பார் பாக்யராஜ். வசனகர்த்தாவில் மிக உயர்ந்த எளிமையான, இயல்பான, அலங்காரம் இல்லாத, பழமொழிகள் இல்லாத, விடுகதைகள் இல்லாத, தெள்ளுதமிழ் இல்லாத, சங்கத்தமிழ் இல்லாத நடைமுறை வசனங்களை அவர் எழுதியிருப்பார். ஒரு பூக்காரி வாத்தியாருக்கு சொல்லி விடுறா, காதலி ஊரில் இருக்கிறாள், ஊரை விட்டு போகிறார், நீ விரைவில் வந்து திருமணம் முடித்துக்கொள் உன் காதலியை. அதற்கு பூக்காரி சொல்லுகிறாள். பூக்காரியின் மொழியை பயன்படுத்தி இருக்கிறார் பாக்யராஜ் புதிய வார்ப்புகளில். வாத்தியாரே, பறிச்சாத்தான் பூ வாடுங்கிறது இல்ல, செடியிலேயே விட்டு வச்சா கூட அந்த பூ வாடித்தான் போகும். உன் காதலி காத்திருந்தால் கூட சோர்ந்து போவாள், காலம் மாறிவிடும், அவள் வாடி விடுவாள் என்பதை ஒரு பூக்காரியின் மொழியில் எழுதி காட்டியிருப்பார் பாக்யராஜ். அவருக்கு நான் பல படங்களில் பாட்டு எழுதியிருக்கிறேன். முதல் படம் அந்த 7 நாட்கள், சின்ன வீடு, தாவணி கனவு, சுந்தர காண்டம், தூரல் நின்று போச்சு, இப்படி பல படங்களில் எழுதியிருக்கிறேன். அவரிடம் பாட்டு எழுதுவது ஒரு சவால்.
எல்லா பாடலாசிரியனுக்கும். ஏனென்றால் அவர் அந்த பாட்டுக்கு ஒரு பல்லவியை மனசுக்குள் ஏற்கனவே எழுதி வைத்திருப்பார். அவர் எழுதி வைத்திருக்கிற பல்லவியை பாடலாசிரியன் எழுதுகிற வரைக்கும் சம்மதிக்க மாட்டார். அவர் எவ்வளவு அழகான பல்லவி கொடுத்தாலும் தான் நினைத்ததை சொல்லுகிற வரைக்கும் அவர் விடவே மாட்டார். அவர் மனதில் உள்ளதை கண்டுபிடித்து எழுதுகிற பாடலாசிரியன் தான் அவரிடம் வெற்றி பெறலாம் என்ற சூழல் இருந்தது. அவர் தன் வாழ்வில் எத்தனையோ மேடு பள்ளங்களை சந்தித்திருக்கிறார். அவருடைய பழைய கால வாழ்க்கை மிகவும் சோகமயமானது. இப்போது ஒன்று சொல்லுகிறேன். இன்றைக்கு அவர் புகழோடு மரணமடைந்திருக்கிறார். இந்த புகழுக்கு கீழே அவர் பட்ட காயங்களும் ரணங்களும் இன்றைய இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும். சென்னையில் வாய்ப்பு கிடைப்பதற்கு முன்னால் ரிக்ஷா ஓட்டியவர் பாக்யராஜ் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. சின்ன சின்ன தோல்விகளில் யாரும் துவண்டு விடக்கூடாது. எல்லா வகையான வாழ்க்கையையும் எல்லா வகையான அனுபவங்களையும் அடிகளையும் இடிகளையும் பெற்றுத்தான் ஒரு மனிதன் முன்னேறுகிறான். நான் என் இரங்கல் செய்தியில் சொல்லியிருக்கிறேன். 80களில் திரையுலகத்தை நோக்கி தமிழ்நாட்டின் எல்லா கிராமங்களில் இருந்தும் புறப்பட்ட இளைஞர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தவர்கள் 2 பேர். ஒருவர் பாரதி ராஜா, இன்னொருவர் பாக்யராஜ். இயக்க முடியும் என்ற நம்பிக்கையை பட்டிக்காட்டு இளைஞர்களுக்கு கொடுத்தவர் பாரதி ராஜா. எழுத முடியும், நடிக்க முடியும் என்ற நம்பிக்கையை சராசரி இளைஞனுக்கு கொடுத்தவர் பாக்யராஜ். இந்த 2 பேரையும் திரையுலகம் மறந்துவிட முடியாது. இந்த 50 ஆண்டுகளில் திரையுலகம் சந்தித்த எல்லா மாற்றங்களுக்கும் அடிப்படையானவர்கள் இந்த இருவரும். பாக்யராஜினுடைய புகழ் வாழ்க. சுந்தரகாண்டம் என்று அவர் ஒரு படம் எடுத்தார். எனக்கு தொலைபேசியில் சொல்லி சுந்தரகாண்டம் என்றால் என்ன என்று கேட்டார். கம்பன் எழுதிய ராமாயணத்தில் ஒரு காண்டம் சுந்தரகாண்டம். அந்த சுந்தரகாண்டத்தில் தான் அனுமன் சீதையை அசோகவனத்தில் சந்தித்து தன் சூளாமணி கொடுத்து, சூளாமணி படலம் என்று ஒரு படலமே இருக்கிறது. அந்த அசோகவனம் தான் அனுமன் சீதையை சந்தித்த இடம். அதை பாடுகிற காண்டம் சுந்தர காண்டம்னு சொன்னேன். உடனே அவர் கேட்டது, அதை நான் படிக்கணும், சுந்தர காண்டம் நூல் இருக்கிறதா உங்களிடம் என்றார். அந்த 6 காண்டங்களில் சுந்தர காண்டத்தை மட்டும் பிரித்து எடுத்து அவருக்கு அனுப்பி வைத்தேன். அவர் அதிகமாக தமிழ் கற்காதவர், இலக்கண தமிழ் இலக்கிய தமிழ் கல்லாதவர். ஆனால் சுந்தரகாண்டம் என்று ஒரு படத்தை எடுக்க வேண்டும் என்றவுடன் சுந்தரகாண்டத்தை நான் படித்தாக வேண்டும், தன்னை தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்று முனைப்பு காட்டினார் அல்லவா? அதுதான் பாக்யராஜின் உழைப்பு என்று நான் நினைக்கிறேன். பாரதி ராஜா இறந்த மறுநாள் அவரும் நானும் 40 நிமிடங்கள் தொலைபேசியில் பேசினோம். பல நினைவுகள், எனக்கு தெரியாத பல செய்திகள் எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருந்தார். மறுநாள் காலையில் எனக்கு அவர் புத்தகத்தை கொடுத்து விட்டிருந்தார். நான் எழுதிய புத்தகம் படிச்சா புடிச்சர்லாம், குமுதத்தில் நான் எழுதிய தொடர். இந்த தொடருக்கு புத்தகமாக வெளிவருகிற பொழுது நீங்கள் மட்டும்தான் எனக்கு அணிந்துரை எழுத வேண்டும் என்று கொடுத்தார். நூல் என்னிடம் இருக்கிறது, அணிந்துரை இன்னும் நான் எழுதவில்லை. எழுதுவதற்கு முன்பே ஓர் எழுத்தாளன் தன் கதையை முடித்து கொண்டு விட்டான். பாக்யராஜின் புகழ் வாழ்க. பாக்யராஜுக்கு நான் ஒரு வகையில் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அந்த நன்றி படத்திற்கு பாட்டெழுத கொடுத்த வாய்ப்பல்ல. அவர் பாக்யா என்ற பத்திரிகை நடத்தி வந்தார். அந்த பத்திரிகையில் நான் ஒரு தொடர் எழுத வேண்டும் என்று பணித்தார். நான் எழுதினேன். அதுதான் இந்த குளத்தில் கல்லெறிந்தவர்கள். சின்ன வயதிலிருந்து என்னை பாதித்தவர்கள், என் மீது ஒரு தடம் பதித்தவர்கள், என் மனக்குளத்தில் அலையடித்தவர்கள், என்னை செதுக்கியவர்கள்,
ரசிக்க வைத்தவர்கள். இவர்களை பற்றி எழுதினேன். அதில்தான் எம்ஜிஆர், கலைஞர், சிவாஜி, ஜேசுதாஸ், கண்ணதாசன், பி. சுசீலா, என் தாத்தா, பாட்டி, என்னுடைய டீச்சர், இத்தனை பேரை பற்றியும் எழுதியிருக்கிறேன். அழியாத ஆவணம் இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள். அதை எழுத வாய்ப்பளித்து மேடை அமைத்து கொடுத்தவர் பாக்யராஜ். ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் சக எழுத்தாளனுக்கு என் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் அவரை நிழலாக தொடர்ந்து வாழ்ந்தவர். இனி தனியாக இருக்கிற அந்த சகோதரி நினைத்துத்தான் நான் வருந்துகிறேன். எப்படித்தான் மீதி காலத்தை கழிக்கப் போகிறாரோ என்று அவர் மீது எனக்கு அனுதாபம் நேருகிறது. அவரை இழந்து வாடும் குடும்பத்தார்க்கும், கலை குடும்பத்தார்க்கும், ரசிகர்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கல். இன்று காலையில் என் விமானம் சென்னையிலிருந்து கோவைக்கு புறப்பட்டது. ஓடுதளத்தில் விமானம் நகரும் பொழுது எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. பாக்யராஜ் இறந்து விட்டார். அதன் பிறகு விமானம் என்னை சுமந்தது என்பதை விட விமானத்தை ஒரு 50 நிமிடம் நான் சுமந்தேன் என்று சொல்ல வேண்டும். அவருடைய புகழ் வாழ்க. இளைஞர்கள் பாக்யராஜிடம் நம்பிக்கை பெறுக. உழைத்தால் ஒருவன் உயரலாம் என்ற பாடத்தை விட்டுவிட்டு பாக்யராஜ் மறைந்திருக்கிறார் என்பதை புதிய தலைமுறை புரிந்து கொள்க. நன்றி.